என் பேர் முருகு பூபதி. நான் ஆர்டிஸ்ட் கொண்டைராஜோட கடைசி சிஷியர். அவரோடையும் 1970 69 76 வரைக்கும் அவர் கூடயே வாழ்ந்து அவரோடய இருந்திருக்கேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தனியாக தொழில் பண்ணி இப்போ அவங்க பேரில் கொண்டைராஜ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ மாணவர்களுக்கெல்லாம் ஓவிய பயிற்சி அளிச்சுக்கிட்டு ஒரு 70 மாணவர்கள் வரைக்கும் படிச்சிட்ருக்காங்க. மேலும் கொண்டைராஜ் ஆர்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று நிறுவி அது மூலமாக நிறைய ஓவிய போட்டிகள்லாம் நடத்திட்டுருக்கோம். இந்த விழாவும் அந்த ஆர்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தி அந்த அம்மாவை போய் நாங்கள் பார்த்தோம். கேஆர் அம்மாவை அவங்க நாங்களே நடத்துகிறோன்னு ரொம்ப இப்போ அவங்களே நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு பெரிய ஓவியருக்கு ஒரு விழாவை அவங்க முன்னின்று நடத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பாராட்டும் நன்றியும் நம்ம சொல்லணும். எல்லா ஓவியர்களும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இப்போ கோவில்பட்டி தான் தமிழ்நாடுல தென்னிந்தியாவிலேயே ஓவியத்துக்கு ஒரு முக்கியமான ஊர். ஓவியத்தில் ரவிவர்மா அடுத்த சொல்லணும்னா கொண்டைராஜ் தான். இவங்க வாழ்ந்ததெல்லாம் தென்னிந்தியா தான். அவர் கேரளா, இவர் கோவில்பட்டி. இவர் சென்னையை சேர்ந்தவர். ஆனால் கோவில்பட்டியில் தான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்து இவர் 1869 அப்புறம் பிறந்துட்டு 1976 கோவில்பட்டியில் சத்திரம் கீழரக வீதியில் வாழ்ந்தார். இப்போ அங்கே பாலமுருகன் எம்போரியம் இருக்குது. அந்த இடம் தான் அவங்க பூர்வீகமாக வாழ்ந்த இடம். நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம். அந்த இடத்துல தான் வாழ்ந்தார். அந்த இடம்லாம் இப்போ அப்படியே மாறிடுச்சு. அங்கே ஒரு 40 வருஷம் அவர் வாழ்ந்து கடைசியாக அங்கே தான் இறந்தார். 1976 ஜூன் மாதம் 27ஆம் தேதி அவங்க இறந்த பிறகு அப்படியே அந்த இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நடந்துட்டு வரோம். இப்போ என்னுடைய எய்ம் என்னன்னா, இந்த கீராவுக்கு எப்படி கோவில்பட்டியில் நினைவு மண்டபம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இவர் கோவில்பட்டியில் வாழ்ந்த ஒரு பெரிய கலைஞர். காருமுத்து அருணாசலம் ஒரு பெரிய கலைஞர். அவருக்கு அந்த நேரத்தில் மண்டபம் கட்டிட்டாங்க. ஆனால் இவருக்கு அப்படி மாதிரி கட்டுறதுக்குள்ள காலத்தை விட்டுட்டாங்க. ஆனால் இனிமேலாவது அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பாக கட்டணும். நினைவு மண்டபம் கட்டி அவங்களுடைய பேரை சாதியம் பண்ணணும். அவர் பெரிய ஓவியர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஞானி மாதிரி ஒரு ஞான வாழ்க்கை வளர்ந்தவர். கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. அதாவது நம்ம திருவண்ணாமலை ரமண மகரிஷிட்டு சிஷியராக இருந்தவர். அதுக்கு பிறகு தான் இந்த ஓவிய தொழில் பண்ணார். நாடக கம்பெனியில் சேர்ந்து பெரிய பேனர் ஆர்டிஸ்டாக இருந்து இந்த நாடக கம்பெனியிலேருந்து நிறைய நடிகர்களை உருவாக்கி அந்த மனோகர் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கம்பெனியில் விழுவாங்க தான். அந்த பெரிய நாடக கம்பெனி அங்கே உள்ள நடிகர்கள்லாம் பாய்ஸ் கம்பெனி. அது நடிகர்கள்லாம் மாணவர்களாக இருந்தவங்க. அவங்க கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ கம்பெனி மேற்கொண்டு ராஜமாணி கம்பெனி பேர் திருநெல்வேலி வந்தோடனே கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வேறு என்ன செய்யலாம்னு தெரியாமல் இருக்கும்போது தான் கோவில்பட்டிக்கு வந்தாங்க. கோவில்பட்டிக்கு சிவகாசி பகுதியில் இருக்கிறதுனால அங்கே நிறைய ஆஃபீஸ்லாம் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம படங்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு அந்த ஓவியர்கள்லாம் சிஷியர்களை உருவாக்கி கேலண்டர்லாம் அப்போ தான் முதல்ல போட ஆரம்பிச்சது. சிவகாசியெல்லாம் கேலண்டர்களை கொடுத்து சிவகாசி பெரிய பெரிய ஆஃபீஸ்களில் படம் கொடுத்து அப்படியே கேலண்டருக்கு பிரபலமாகிட்டாங்க. என்னுடைய பேர் சிஎஸ் ஆனந்தன். பெயிண்டிங் சிஎஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 64 நான் அந்த பெயிண்டிங் லைனில் இருக்கேன். படம் போடுறதுல ஆர்வமாக இருக்கேன். அது அப்படியே கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஸ்கூல் வாத்தியார் ஜெயராஜி சொல்லி அவர் தான் எனக்கு குரு. அவருடைய தான் படித்து அதில் படித்தது. இப்போ நம்ம படிக்கும்போது ட்ராயிங் கோர்ஸ் படித்தோம். ட்ராயிங் கோர்ஸ் படிக்கும்போது அதில் அந்த காலத்தில் 40 மார்க் மேலே எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, என்ன சொல்லுவாங்க. எனக்கு அப்போயே மார்க் 60 59 இருந்துச்சு. 60 மார்க்கு அங்கே போடவே மாட்டாங்க. மேக்ஸிமம் போடுவாங்கன்னா ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. அப்போ என் நேரம் போடும்போது என்னுடைய குரு நீ ட்ராயிங் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் படி, உனக்கு உடனே அட்மிட் பண்ணிடுவாங்க, எந்த ஃபீஸும் பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்கலாம் டெஸ்ட் எழுதணும், அதனால் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ செய் அப்படின்னாங்க.
இருந்தாலும் வந்து ஆசை அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அதை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஃபீஸ் வந்து 350 ரூபா. எங்கள் அப்பாவுடைய சம்பளமே 300 ரூபா தான். அதனால் அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் படிக்க போனேன். ஒரு வருஷம் தான் படித்தேன். அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்ததுனால வந்து அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு அடுத்தாப்புல இதே ட்ராயிங்கில் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்படியே கொஞ்சமாக படித்தது. 71 வந்து நிறையா டேலண்ட்டு படிக்கும்போதே வந்து ட்ரைனிங் எடுக்கும்போதே வந்து டேலண்ட்டு. சிவாஜியில் ஒரு பெரிய கம்பெனி 2-3 கம்பெனி நிறைய அவங்க வந்து நார்த் இந்தியாவுக்கும் நம்ம நிறையா டிசைன் அப்போயே பெயிண்டிங் போட்டு 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 அவங்க கொடுப்போம். அப்போ எனக்கு மேலே ஒரு அபிப்பிராயத்தை வந்து நான் 71 இண்டிவிஜுவலாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ பெயிண்டிங் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு வந்து முதல் வருஷம் 71 வந்து வந்து ஒரு 30 டிசைன் போட்டேன். அது கொஞ்சமாக கூடி வந்து ஒரு 50 டிசைன் 55 டிசைன் எவ்வளோ போச்சு. 2002 அது பிறகு எனக்கு வந்து அசிஸ்டண்ட் வந்து கிடைக்கல. இப்போ கம்ப்யூட்டர் லைன் வந்து 85 வந்துடுச்சு. அது கொஞ்சமாக டைவெர்ட் ஆகி 95 வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட் வரவே ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு. அதனால் அதை விட்டு அப்படியே கம்ப்யூட்டர் லைனில் 98 இருந்து இருந்தாலும் ரெண்டையும் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தது. 2002 வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதில் கம்ப்யூட்டர் லைனில் வந்து இப்போ பண்ணுது. நம்ம காட் சப்ஜெக்ட் தான் நம்ம மெயினாக போடுவோம். மெயினாக போடுறதுனால வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் லைனில் வந்து அந்த டெய்லி காம்பவுண்டு கேலண்டரு 20-30 ஃபோன் காலண்டர் அப்படின்னு நிறையா சைஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மெயினாக நான் போகிறதே வந்து நார்த் இந்தியா தான் வந்து எல்லாமே போடுற மாதிரி போடுவோம். எனக்கு பார்ட்டிஸ் மெயினான பார்ட்டி போகிறாங்க டெல்லி பார்ட்டி தான் நிறையா பேர் இருக்காங்க. டெல்லி, அஹமதாபாத்து அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பாட்னா நிறைய ஊரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரெகுலராக வராங்க. இப்போ வந்து அவங்க இப்போ வரதை விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஃபைல் அனுப்பிடுவாங்க. நம்ம அங்கேருந்து டிசைன் பண்ணி கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி போகிறோம். இன்றைக்கி வந்து நான் போட்ட கார்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் என்ன உலகம் முழுவதுமே வந்து ஏன்னா நம்ம போடலை, அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு சிலர் வந்து அந்த நான் இங்கே பார்த்தேன், நான் யூஎஸில் அவங்க படத்தை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சதில்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து நான் அதை விட்டுட்டு வந்து இந்த ஏஜ் ஆன பிறகு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு ராபியாக செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வீடு வாஸ்து பார்க்குறது, இது நியூமராலஜி பார்க்குறது. இப்போ 2008 பிராணிக்கிளிங் ஒன்று படித்தேன். பிராணிக்கிளிங் படித்து அதை வந்து நோயை தீர்க்கிறது, அதாவது சைக்கோதெரபி, அதாவது மன அளவில் பாதிக்கப்பட்டாலும் சரி உடல் அளவில் பாதிக்கப்பட்டாலும் சரி எதுனாலுமே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஈவன் ஒரு குழந்தை இல்லாதவங்க 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லை அவங்களுக்கு கூட நம்ம வந்து குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணி கொடுக்குற மாதிரி அமைப்பு அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. அதனால் அன்றைக்கி அந்த லைன் ஆர்டிஸ்ட் லைனு இன்னும் அந்த ஆர்டிஸ்ட் லைனில் தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் சைடாக அதையும் பார்த்துக்கலாம். இது வந்து என்னுடைய முதல் சிசியில் ஃபஸ்ட்டு என்னுடைய சிசியர். இன்றைக்கி அவனுக்கு பேரப்பிள்ளைலாம் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. இவனும் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அவனும் பெயிண்டிங்லாம் போட்டு இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் லைனில் வந்து நிறையா கல்யாண பத்திரிகை அந்த மாதிரி வந்து சிவாஜியில் ஃபேமஸான கல்யாண பத்திரிகை மெயினாக டிசைன் பண்ணிட்டு நல்லா ரொம்ப ப்ரில்லியன்ட். அந்த 5 வயசாக இருக்கும்போதே நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, அது மாதிரி ஒரு சின்ன விவரங்கள்னா டக்குன்னு பிக்கப் பண்ணி அந்த மாதிரி செய்யும். இன்னும் நம்ம மேலே ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு மரியாதையோடு இருக்கும். ரொம்ப நல்லபடி. வணக்கம். சிவகாசியில் VN சுப்பிரமணியன் ஆர்டிஸ்ட்டு என் பேர். டச்சிங் ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு, அவுட்லைன் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் போட்டு 1965 வேலை ஆர்டிஸ்ட்டு வேலை படித்து ஒரு சிவகாசியில் ஒரு பெரிய கம்பெனி ஜோதி ஆர்ட் காலண்டர் சகாதேவன் ஆப்செட் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து வேலை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கும்போது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது யாருக்குமே கிடைச்சிருக்காது. அது என்னென்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐயா கொண்டைராஜ் அவங்களாம் ஒரு 1965 60க்குள்ளே அவர் முதலாளி கூட வந்து நான் பார்த்துருக்கேன். டிசைன்லாம் நாங்கள் போட்டு வாங்கினோம் ஜோதி ஆர்ட் காலண்டருக்காண்டி. அதில் வந்து GS ருப்பையா ஐயா, ராமலிங்கம் அவங்க எல்லாமே அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி தனியாக வைக்கும்போது எங்கள் முதலாளி ஓரளவுக்கு டிசைனை கொடுப்பாரு. கொடுக்கும்போது ஐயா நாங்கள் வந்தோம்னா காலையில் கொண்டைராஜ் ஐயா தான் சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு. கோயிலேருந்து பொங்கல் வருது, அது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. அதனால் ஐயா எங்களுக்கு நல்லா தெரியும்.
விவரம் தெரியும் போது. அடுத்து சுப்பை ஆர்டிஸ்ட்டை சுவாமி படம், லட்சுமி ஏஜென்சிஸ், கலைமகள், சிவகாசியில் ஜோதி ஆர்ட், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து டிசைன் வாங்குவோம். டிசைன் வாங்கி அதுக்கு வந்து நான் ஆர்டிஸ்ட்டு. அது போக ராமலிங்க ஆர்டிஸ்ட் வந்து டெய்லி காலண்டரு, இந்த காலண்டர் டிசைன்லாம் போடுவார். அதுக்கெல்லாம் நாங்கள் வாங்கி எங்களுக்கு வந்து அனுபவம்னா ஆர்டிஸ்ட்னா யார் என்ன எப்படிங்கிறது வந்து அது கோயில்பட்டியில் வந்து தான் நாம் வந்து எங்கள் முதலாளி மூலியமாக படித்தது. அதில் வந்து எனக்கு வந்து கொட்டையராஜ் ஐயா, ராமலிங்கம், சுப்பையா, சீனிவாசன், அதுபோக அவங்க சிஷியன்மார்கள் எல்லாமே எனக்கு நல்லா பழக்கம். ஆயுர்பேட்டைக்கு இவங்கெல்லாம் நல்லா பழக்கம். சிவகாசியில் வந்து இந்த ராமலிங்கம் காப்பி தான் உருகணி, பாஸ்கர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்கள்ட்ட எல்லாம் டிசைன் போட்டு நாங்கள் எல்லாம் பண்ணும்போது தான் 1972 நான் வந்து ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் பெயிண்டிங்லாம் வாங்கி நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்தோம். நான் வந்து ஆர்டிஸ்ட்னால என்கிட்ட ஒரு 20-25 பேர் வேலை பார்த்தாங்க. 72லேருந்து 80-85 வரைக்கும் கோயில்பட்டி அது இதுன்னு பெயிண்டிங்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் லைன் மாறுது. கம்ப்யூட்டர் லைன் மாறும்போது எல்லாம் கம்ப்யூட்டரில் மாற்றும் போது நிறையா பேக்ரவுண்டு இந்த மாதிரி மாறும்போது அவங்க ஜோதி ஆர்ட் முதலாளிகிட்ட பழகி அவர்கிட்ட நான் தனியாக வெளியேறி நான் தனியாக ட்ரேடிங் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் வந்ததுனால இன்றைக்கி டெக்னாலஜிலாம் நிறையா மாறிடுது. அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்குற யோகம் வந்து எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஜோதி ஆர்ட் முதலாளி சகாதேவன்கிட்ட இருக்கும்போது வடக்கு ஆர்டிஸ்ட்னா ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்கலாம் வருவாங்க. முதலாளி பேசி அவங்களுக்கு எடுபடி வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். டிஃபன் வாங்குறது, சாப்பாடு வாங்குறது எல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆர்டிஸ்ட்டு எஸ்எம் பண்டிட்டு, பி சர்தார், எல் பட்நாயக்கர், எம்கே பட்நாயக்கர், அதுபோக நம்ம இந்தியா தமிழ்நாடு ஆர்டிஸ்ட்டு நிறையா இருப்பாங்க. முருகனி, இவங்க நம்ம மாதவன் ஆர்டிஸ்ட்டு, அதுன்னு ஏகப்பட்ட ஒரு 10-20 ஆர்டிஸ்ட்டு. ரன் குரூப்பு, ராம்குமார் ஆர்டிஸ்ட்டு, அவங்க பிரபாகர் பண்டிட்டு, அதுன்னு ஏகப்பட்டது எங்கள் முதலாளி வச்சு எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து யாரோ எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் பழக்கம் வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவங்கள வச்சு தான் இன்றைக்கி வந்து சிவகாசின்னு இல்லை, ஆல் இண்டியா மார்க்கெட்டுக்கு எனக்கு ஒரு கை கொடுத்து எனக்கு மலையாளம், ஹிந்தி, இவங்க எல்லாம் பழகி இன்றைக்கி ஒரு வியாபாரியாக இருக்கேன். இன்றைக்கி எங்கள் பையங்களும் நல்லா வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆண்டு முடியத்தில் அவங்க 125வது வருஷ ஆண்டில் எங்களை வந்து கலந்துக்கிட்ட வச்சு எங்களை கௌரவிச்சது வந்து நாங்கள் செஞ்ச பெரும் பாக்கியம். இது போக 1995 ஏப்ரல் 3ஆம் தேதி சிவகாசியில் நாங்கள் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடத்துகிறோம். தமிழ்நாடு எல்லா ஊர்லேருந்து வர சொல்லி அவங்கள வந்து கிராண்டாக கௌரவிச்சுன்னா அன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா செலவழித்து நான், பொன்ராஜ் ஆர்டிஸ்ட்டு, சிவகாசி ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணி கௌரவித்தோம். அது வந்து சிவகாசி தான் சேரும். இன்னும் எல்லாம் ஒற்றுமையாக செஞ்சு எல்லாம் அவங்க புகழை வாழ்க வளமுடனே வளமேறி வைக்கணும்னு என் ஆசை. அவ்வளோதான். தாழ்மை உடங்களை இன்னைக்கு நம்ம போய் கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு தான் நம்ம கும்பிடுவோம். அந்த ஃபேஸ் யாருக்கு தெரியும்? அதை உருவாக்குறது எப்படி? அந்த உருவத்தை இப்படி பண்ணால் அந்த இதை மக்கள் வந்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு படம் இருக்கணும்னு சொன்னால் அது தெய்வீக அம்சங்கள் எல்லாமே அதில் பொருந்தி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய படத்தை டிசைன் பண்ணுறாங்க. கொண்டைராஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆள்கள் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய சீசர்களும் அதை பின்பற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி லெவலில் வந்து கொண்டைராஜ் டிசைனை வந்து லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்களுக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி அவருடைய படங்கள் வந்து எல்லா படத்தையுமே கம்ப்யூட்டர்களில் கொண்டு வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவருடைய படங்களை வச்சு எல்லாருமே இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணி அதை மக்களுக்கு வந்து வேறு மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு பூஜை அறையில் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரம், இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த அவருடைய கலர் காம்பினேஷன் என்ன, எப்படி டிசைன் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி வந்து உலகமே புரண்டுக்கிட்டு இருக்கு. கோயில்பட்டியில் வந்து இவர் ஆரம்பித்ததுனுடைய வளர்ந்த இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்குது.
இன்றைக்கி எல்லாரும் இத்தனை கோடி மக்கள் வந்து சிவாசிலையும் கோவில்பட்டிலையும் சாத்தூர்லேயும் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அடிப்படை காரணம் என்ன இருக்குது? அதாவது ஒரு தொழிலை செய்யணும்னா அந்த தொழிலை 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அது எதன் மூலம் தெரிய வைக்க முடியும்? ஒரு பட சித்திரை வரைஞ்சி அந்த சித்திரத்தை அதுக்குள்ளே சேர்த்து விட்றாங்க. ஒரு சாமி படத்தை போட்டு அதை அவங்களுடைய விளம்பரங்களை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி வரும்போது கொண்டராஜ் படங்களை ரொம்ப பிரபல்யமாக அந்நேரம் கொண்டு வந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் லெவலுக்கு வந்து இன்றைக்கி அச்சாவசி வந்து முன்னால் வந்து ஒரு கல்யாண பத்திரிகை எடுக்கணும்னா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் சும்மா சாதாரண மிஷினில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த இதெல்லாம் இல்லாமல் 4 கலர் 5 கலர் மிஷினில் வந்து அதை குயிக்காக டெலிவரி பண்ணுற அளவுக்கு உண்டான டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. அதே மாதிரி இவங்களுடைய படங்களை வந்து ரீகாப்பிங் பண்ணி மறுபடி இந்த அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்யூட்டரில் யாராவது ஒரு ஆள் இந்த டிசைன் போட்டாங்கன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க, இந்த சாமி படத்தை போட்டாங்கன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த காலத்தில் அவங்க இவங்களாம் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா? முருகன்னா இப்படி தான் இருப்பார், சிவன்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த உருவம் கொடுத்தது வந்து கைவேலை செஞ்ச ஆர்டிஸ்டுகள் தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வச்சுங்களா, சூலாயுதம்னா என்ன போடணும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் அவங்க போட்டு செய்ததை இன்றைக்கி நாங்கள் எடுத்து வேலை செய்கிறோம். அந்த கொண்டைராஜ் அவங்களோட சிசியங்களும் கொண்டைராஜ் மாதிரி பல ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட்கள்லாம் செஞ்ச டிசைனை தான் நாங்கள் திருப்பி ரீகேப்பிங் தான் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய ஒன்றுமே மற்றது எதுவுமே கிடையாது. அந்த வளர்ச்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை காரணம் யார் அப்படின்னா கொண்டைராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கள் தான். இதான் என்னுடைய இது. அவங்களுடைய தயவில் தான் நாங்கள்லாம் இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். அதாவது அவங்கள மாதிரி ஆள்கள் உருவானதுனால தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் வேலை கொடுக்கணும். எங்களை மாதிரி இல்லை, இன்றைக்கி எங்களை வச்சு இன்னொரு 100 பேருக்கு இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல தொழில் பண்ணுறாங்க. அப்படின்னா அடிப்படை யார் அப்படின்னா அந்த டிசைனிங் தான். டிசைனிங் பண்ணாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் மெயின் இதுதான் சமாச்சாரமே. இதுதான் நம்ம வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், நான் 40 வருஷம் ஆச்சு இந்த தொழிலில் இறங்கி. 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தனி கம்பெனி போட்டு அந்த கம்பெனியில் 100 பேர் வரைக்கும் நான் டிசைனிங் அதாவது அந்த டிசைனிங்கை ரீகாப்பிங் பண்ணுறதுக்கு என்கிட்ட 90 ஆள் வேலை செஞ்சாங்க. அந்த வேலையை இன்னைக்கு வந்து அதே வேலையை இன்னைக்கு வந்து ஒரு 10 ஆளுக்குள்ள 12 பேர் தான் இருக்கிறோம். அந்த 90 பேர் வேலை செஞ்சதை இன்றைக்கி 10 பேர் வச்சு நாங்கள் அந்த வேலை செய்கிறோம். அன்றைக்கி செஞ்ச வேலை தான் இன்றைக்கும் செய்கிறோம். அன்றைக்கி வந்து நாங்கள் கைனால் செஞ்சோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஸ்கேனர் வந்துருச்சு. ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த படத்தை திருப்பி அந்த கலரை மறுபடியும் காட்டுறதுக்கு வந்து முன்னால் வந்து ஒத்தத்த கலராக வேலை செய்யணும். மஞ்சள், சிவப்பு, புழு, கருப்பு அப்படின்னு வேலை செய்யணும். அந்நேரம் 10 கலர் விளைஞ்சி 6 கலர் விளைஞ்சாதான் ஒரு படம் கிடைக்கும். இன்றைக்கி 3 கலரில் அந்த இதாக டெக்னாலஜியில் இவங்க சாமி படத்தை இன்றைக்கி 3 கலரில் அந்த அதே கலரு அதே இது ரிசல்ட்டு அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துருச்சு. இது முக்கியமான காரணம் ஐயா மாதிரி ஆளுகள் தான் எங்களுடைய குருநாதராக நாங்கள் நினைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்த்தது கிடையாது, செஞ்சது கிடையாது.